ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின பயங்கரமான அடுத்த இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு ரம்யா ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்கன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அதுவே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு தெரியும் அவங்கக்கிட்ட வந்து எந்த இதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு 4 பேர் சொல்லியிருப்பேன். பிக் பாஸ் டீம் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. துஷார், அரோரா, ரம்யா, விக்கல் சிக்ரம்னு. ஸோ இந்த 4 பேரில் கண்டிப்பாக வந்து போவாங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தரமான ஒரு சம்பவம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரம்யா, ரெண்டாவது சம்பவம் பார்த்திங்கன்னா துஷார். ஸோ துஷார் இந்த பிக் பாஸை விட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலாக எப்பயுமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் நம்மளுக்கு அப்டேட் வரும். பட் இன்றைக்கே வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நடந்திருக்கு. நாளைக்கு காலையில் வந்துட்டு நம்மளுக்கு அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர மாசான ஒரு சம்பவங்கள் ஒன்று ஒன்றா லோடிங் ஆகிட்டே இருக்குது. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கெமியும் வெளியே போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. கெமி வெளியே போனாங்க, ஆனால் மெடிக்கல் எமர்ஜென்சி, அவங்களுக்கு தோலில் ஒரு ப்ராப்ளம் வந்த ஒரு காரணத்துக்காக வெளியே போயிருக்காங்க. அதனால தான் திரும்ப வந்துடுவாங்க. பட் துஷார் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு கேமே விளையாட ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடியில் பார்த்தீங்கன்னா அரோராவோட பின்னாடி நிழலையே மறைஞ்சு போயிட்டார். இப்போ பாருங்கள் கொடுமையை, அரோரா உள்ளே இருக்காங்க, துஷார் வெளியே போகிறாரு. இதை முதலே அவங்க வந்துட்டு கரெக்டாக பார்த்துருந்தாருன்னா, இந்த மாதிரி விளையாண்டுருந்தாருன்னா கண்டிப்பாக உள்ளே இருந்திருப்பார். சின்ன பையன் நல்லா யூஸ் பண்ணியிருக்க அந்த பிளாட்ஃபார்மை, பட் வேஸ்ட் பண்ணிட்டாப்ல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.